அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு குருவால் யோகம் பெறும் ராசிகள் என்னென்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் மங்களகரமாக சொல்லப்படுறது குரு பகவான். இவங்களோட பயிற்சி ஜோதிடத்தில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. குரு பகவான் ஒருத்தரோட ராசியில் இருக்கும்பொழுது அவங்களோட திருமண வாழ்க்கை, கல்வி, செல்வம், அதிர்ஷ்டம், அறிவு, வேலை இப்படி எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குவாங்க. அதனால தான் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களகரமான இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் இது முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த வகையில் இந்த குரு பயிற்சியால் யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க போகுதுன்னு சொல்லலாம். இவங்களோட வேலை, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே இவங்க சிறந்து விளங்குவாங்க. வருமானம் அதிகரிக்கும். இதனால் சேமிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவி வரும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பலவித அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு குருவின் இந்த பயிற்சியால் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். தொழில், வியாபாரம் இதில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே விலகி சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் வலுவானதாக இருக்கும். இதனால் நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். இதனால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. குருவின் இந்த பயிற்சி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தொழில், வியாபாரம் செய்கிறவங்க இதுவரைக்கும் இதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான முறையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பண வரவு அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குரு பயிற்சி காரணமாக கடகராசிக்காரங்களுக்கு குருவின் பரிபூரண அருள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களின் வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கும். பூஜை உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. தொழிலில் நாட்டம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் லாபத்தை பார்க்க போகிறீங்க. மாணவர்கள் படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தொழில் முடக்கம் எல்லாமே நீங்கி வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பயிற்சியால் சிம்மராசிக்காரங்களுக்கு பல லாபகரமான சூழ்நிலைகள் அமைய போகுது. குருவின் இந்த பயிற்சியால் சிம்மராசிக்காரர்கள் தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறாங்க. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே உருவாகும். இதனால் வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்க போகுது. நீங்கள் துவங்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியில் முடிய போகுது. குருவின் பயிற்சியால் கன்னிராசிக்காரங்களுக்கு குரு அளவில்லாத நற்பலங்களை கொடுக்க போகிறாங்க. அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்கும். வேலை வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இதனால் வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். குருவின் இந்த பயிற்சியால் ஏற்றங்களை பெறப்போகும் ராசிக்காரர்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லோருடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு சற்று கூடுதலாக கிடைக்கும். அவ்வளவுதான். ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான தகவலில் இந்த ஒரு பதிவு கொடுக்கப்பட்டிருக்கு. எதிலுமே சில மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.